வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அழகான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி இந்த அழகான டிசைனை பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி ஆரி ஒர்க் மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு பீட் ஒர்க்லாம் பண்ணலான்னு வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்புறம் பட்டு பாவாடை சட்டை எப்படி தைக்கலாம் குழந்தைங்களுக்குன்னு வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நெக் அளவு 2.5 இன்ச் எடுத்திருக்கோம், ஷோல்டர் அளவு 3 இன்ச் எடுத்திருக்கோம், பேக் நெக்கு 8 இன்ச் குறிச்சிக்கிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு இறக்கம் வச்சு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஆம் ஹோலு 6 இன்ச் வச்சுக்கிறோம், 5.5 இன்ச்சு ஷோல்டரு 1/2 இன்ச் கூட வச்சு 6 இன்ச்சு ஆம் ஹோல் வச்சுக்கிறோம். இது செஸ்ட் அளவு 10.5 இன்ச்சு 1.5 இன்ச் கூட வச்சு கட் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்கை இந்த மாதிரி டிசைனில் வரைஞ்சி விட்டுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இது ஒரு நார்மலான நெக் டிசைன். இந்த நெக் டிசைனுக்கு மேலே தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பேட்ச் ஒர்க்குக்கு நெக்கோட டிசைனை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு 2 இன்ச்சு அளவு வச்சு அந்த நெக் டிசைனை இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இந்த நெக் டிசைனை கீழே வரைக்கும் 2 இன்ச் எடுக்கிறோம். இது ஒரு பக்கம் பேட்ச் ஒர்க்கும் இன்னொரு பக்கம் லேஸ் ஒர்க்கும் வரும். இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு டிசைன் தான். பாருங்கள், கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் நம்ம செய்கிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மேலே வச்சு ப்ளவுஸ் கிளாத்தை கீழே வச்சு இந்த மாதிரி நெக்கை சுற்றி அடித்து எடுத்துக்கிறோம். ஓரங்களை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி விட்டுட்டு திருப்பிக்கிட்டு நெக்கை சுற்றி மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். படிமான தையல் போட்டால் தான் நெக் நல்லா அழகாக படிஞ்சு வரும். அதனால் படிமான தையல் போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளற லைனிங் கிளாத்து எந்த சுருக்கமும் இல்லாதபடிக்கு நல்லா தேய்ச்சி விட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஓரங்களை அடித்து எடுக்கிறோம். இப்போ நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 இன்ச் அளவுக்கு ப்ளவுஸ் கிளாத்து ரெட் கலர் கிளாத்து எடுத்திருக்கோம். 3 இன்ச் அளவு எடுத்துகிட்டு 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி 2ஆக மடித்து ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இதில் 3 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அதே அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த 3 இன்ச்சையும் நறுக்கி எடுத்துக்கிறோம். மாதிரி ஃபுல்லாகவே நிறைய பீசஸ் நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ பிட்ஸ் நம்ம நறுக்கி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி கோல்டன் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கோல்டன் கிளாத்ஸை நறுக்கி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த பிட்ஸை இந்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். முதல்ல ப்ளவுஸ் கிளாத்தை இது மாதிரி சிவப்பு துணி ஒரு 3 இன்ச் அளவுக்கு சின்னதாக வச்சு நம்மளோட கேன்வாஸ் பேப்பர் மேலே வச்சு அடித்து எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்கோம். இது மேலே இந்த ரெட் கலர் கிளாத்தை இந்த மாதிரி கிராஸ் லைன் மாதிரி வைக்கணும். கிராஸாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அடுத்த ரெட் கலர் கிளாத்தை அதுக்கு ஆப்போசிட் சைடில்
கிராஸாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும். இன்ட்டு மாதிரி, எக்ஸ் மாதிரி இல்லைனா இன்ட்டு மாதிரின்னு சொல்லலாம். இன்ட்டு மாதிரி வச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் இன்னொரு ரெட் கலர் கிளாத்தை அதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு அடிச்சுக்கிறோம். அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு ரெட் கலர் கிளாத்தை அது ஆப்போசிட் சைடில் வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வி மாதிரி வருது நமக்கு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு எடுக்கும்போது ஒரு வி மாதிரியான வடிவத்தில் வருது. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோல்டன் கலர் கிளாத்ஸையும் அதே மாதிரி வி ஷேப் வர மாதிரி வச்சு எடுக்கிறோம். இந்த மாதிரி ரெட்டு அப்புறம் கோல்டன், ரெட் அப்புறம் கோல்டன் இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்தோம்னா ஆல்டர்னேட்டிவாக ரெட் அண்ட் கோல்டு வரும்போது பார்க்குறதுக்கு டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே டிசைனை இல்லைனா வெறும் கோல்டன் கிளாத்தை மட்டும் வச்சு பேட்ச் ஒர்க் செஞ்சும் எடுக்கலாம். இது பாருங்கள், ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஓரங்களை நறுக்கி விட்டுறணும். இந்த மாதிரி படிமான தையல் போட்டு அந்த நம்ம போட்டோம்ல வி ஷேப்பு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கமும். இப்போ ஒரு கோல்டன் கலர் கிளாத் எடுத்து இந்த பேட்ச் ஒர்க்கோட ரெண்டு பக்கமும் பைப்பிங்காக செய்ய போகிறோம். இது மடிச்செல்லாம் தைக்க வேணாம், அப்படியே ஓரத்தில் வச்சு அடித்து பின்பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை ப்ளவுஸ் மேலே அப்படியே நம்ம வைக்க போகிறோம். அதனால் அப்படியே திருப்பி விட்டு அடித்தா போதும். இந்த மாதிரி கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளவுஸோட ஆப்போசிட் சைடில் பேட்ச் ஒர்க் எங்கே வைக்க போகிறோமோ அதோட ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நெக்கோட சென்டர் பகுதியிலேருந்து இந்த மாதிரி முத்து வச்ச ஆரஞ்சு கலரு லேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு லேஸ் எடுத்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வச்சு நெக்கை சுற்றி அடித்து எடுக்கிறோம். அந்த பேட்ச் ஒர்க் டிசைனுக்கு பேரலாக வரா மாதிரி இந்த மாதிரி ஒரு லேஸ் ஒர்க்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அந்த டிசைன் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்ச் ஒர்க்கை ஆப்போசிட் சைடில் வச்சு தையல் போட்டு விட்டுறோம். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கூட கிராண்ட் லுக்காகவும் தெரியுது. எல்லாருமே இந்த டிசைனை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டிசைன். நம்ம சேனலில் பேக் நெக் டிசைன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். கிட்ஸுக்கு பட்டு பாவாடை சட்டை எப்படி தைக்கலாம், பெப்ளம் டாப்பு தைக்கிறது வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பேக் நெக் டிசைன்ஸு ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் எப்படி தைக்கலான்னு போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.